Welcome students. Okay, last class la நம்ம our sweet home வந்து first lesson finish பண்ணியாச்சு. நான் ஃபுல்லாவே இது என்ன பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் அதுல lesson plan note fair note நம்ம என்ன பண்ணனும் ரைட் பண்ணனும். சரிங்களா? fair noteல ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம எப்படி ரைட் பண்ணிருப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ரைட் பண்ணிருப்போமா? ஃபர்ஸ்ட் லெசன்ல லிசன் பாருங்க உங்களுடைய நோட்ல இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய நோட் எடுத்துக்கோங்க நோட் எடுத்துட்டு எப்பவுமே என்ன பண்ணணும் ஒரு பேஜ் லீவ் பண்ணிக்கோங்க லீவ் பண்ணிட்டு லெசன் நம்பர் 1 அப்படிங்கறது அந்த 2 மார்ஜின்ஸ் இருக்கும் இல்லையா அந்த 2 மார்ஜின்ஸ்ல லெசன் நம்பர் 1 அப்படிங்கறத ரைட் பண்ணிக்கோங்க லெசன் 1 அப்படிங்கறத ரைட் பண்ணிட்டு லீவ் ஒன் லைன் சரிங்களா லீவ் ஒன் லைன் leave one line and write your lesson name our first letter caps ma our sweet home our sweet home சரி our sweet home அப்படினு ரைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மார்ஜின் கொண்டு வரணும் leave one line and write first Roman number எப்பவுமே மார்ஜினுக்கு வெளியே தான் போடணும் क्वेश्चन நம்பரும் மார்ஜினுக்கு வெளியே தான் போடணும் டைப் பண்ணனும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும் எப்பவுமே between caps சரிங்களா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல தான் ரைட் பண்ணனும் first one meanings லெசன்ல பார்த்துக்க மீனிங்ஸ் அப்படினாவே ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் இந்த சைடுல இருக்க வேர்ட்ஸும் இந்த சைடுல இருக்க अदर வேர்ட்ஸும் ஒரு வேர்ட்ஸ் இருக்கு அப்படினா அதுக்கு ஆப்டான ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் சொல்றது தான் என்னது மீனிங்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சேனாலும் ஸ்பீக் S P E A K ஸ்பீக் ஸ்பீக் ரெண்டுமே என்னது சேம் word தான் சரிங்களா சேனாலும் சொல்லுங்க say something சொல்றோம்ல say something னா நீங்க ஏதாவது சொல்லுங்க speak னா பேசு ரெண்டுமே என்ன மீனிங் ஆனா சேம் சரிங்களா அதே மாதிரி செகண்ட் ஒன்ல நம்ம லெசன்ல ஆல்ரெடி ஐ டாட் என்னது cradle C R A D L E cradle அப்படினா தொட்டில் நம்ம பார்த்தோமா carry cot cradle na தொட்டில் say speak cradle தொட்டில் cradle na தொட்டில் சரிங்களா third one two நம்ம லெசன்ல பார்த்தோம் two ங்கிறது very two means very ஒரு நடுக்கம் quakeனாலும் earthquake அப்படி சொல்றோம்ல நிலநடுக்கம்னு சொல்றோம்ல அதுதான் ஷேக் ஆகுறதுனா நம்மளுடைய உடம்பு ஷேக் ஆகுறது இல்ல ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம அதை என்ன பண்ணோம் ஷேக் பண்ணோம் அப்படினா ஆடுன்னு சொல்றோம் இல்லையா எக்ஸாம்பிள் இந்த நோட் என்ன பண்றேன்னா ஷேக் பண்றேன் என்னது ஷேக் பண்றேன் சரிங்களா அதே மாதிரி தான் நிலநடுக்கம் வந்தாலும் quakeங்கிறது நடுக்கம் இல்ல நிலநடுக்கம்
எர்த்குவேக்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் பிளேஸ் இல்லை, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே ரைட் பண்ணுறேன். ஃபிஃப்த் ஒன் alone. Solo. Alone-நாலும் தனியாக. சரிங்களா? alone-னா தனிமை, solo அப்படின்னா சிங்கிளா தனியா இருக்குது. சரிங்களா? alone-நாலும் solo-நாலும் என்னது சேம் மீனிங் தான். இதோட நீங்க என்ன பண்ணணும், இந்த லெசன் நம்பர் 1 ன்னு போட்டுட்டு our sweet home அப்படிங்கிறது ஒன் லைன் லீவ் பண்ணி ரைட் பண்றீங்க. தென் இந்த சைடுல மார்ஜின் இந்த கார்னர் வந்துடணும். கார்னர் வந்தோடனே மீனிங்ஸ் ரைட் பண்ணிட்டு இந்த டாட் கண்டிப்பா வச்சிருக்கணும்டா. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த ஹைஃபன் எல்லாமே கொஞ்சம் தூரம் நீங்க வேர்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாவே ஒரு ஹைஃபன் போடுறேன்னா கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி போடும்போது தான் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் லைனா எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி நீட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே. செகண்ட் ரோமன் அதுலயே கண்டினியூஷன் அதே பேஜ்லயே ஒரு லைன் லீவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் லைன்ல செகண்ட் ரோமன் என்னது, நம்ம ஆப்போசிட்ஸ். ஆப்போசிட்ஸ் அப்படின்னா என்னது, எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்னா எதிர்மறையாக. இப்போ நம்ம சொல்றது சிட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஆப்போனன்ட்ல சொல்லுவோம் இல்லையா, மாத்தி மாத்தி சொல்லுவோம் இல்லையா, நம்ம சொல்றதுக்கு எதிர் அப்படியே வேற மாதிரி சொல்றது தான் என்னது ஆப்போசிட்ஸ். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது உங்களுடைய நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. First one opposite, first one long, L-O-N-G, long. Long-னா ரொம்ப தூரம், short-னா பக்கம். அதுக்கு ஆப்போசிட் என்னது, long-னா தூரமா இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா பக்கமா இருக்குது. தூரம், பக்கம், நியர், அது மாதிரி சொல்லுவோம். நியர், ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. லாங், ஷார்ட். லாங், ஷார்ட். லாங்னா எக்ஸாம்பிள் லாங்கா எப்படி இருக்கும், பெஞ்சஸ் வந்து லாங்கா இருக்கும். அதுவே ஷார்ட்டா எப்படி இருக்கும், சிட்டிங் சேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. ஓகே. செகண்ட் ஒன் பாருங்க, பிக் ஸ்மால். நம்ம லெசன்ல அது பார்த்தோம். பிக் ஸ்மால். பிக்னா மிக பெரிய, ஸ்மால்ங்கிறது சிறிய. சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்க, few many. fewனா கொஞ்சமா. சரிங்களா? fewங்கிறது ஒரு சிலது மட்டும், மெனினா நிறைய. ஓகேங்களா? இப்போ listen, only I have few chalk piece. என்கிட்ட எத்தனை chalk piece இருக்கு, கொஞ்சமா தான் chalk piece இருக்கு. அப்போ few chalk piece நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்ட கொஞ்சம் தான் chalk piece இருக்கு. அதுவே என்கிட்ட நிறைய chalk piece இருக்கு அப்படின்னா நிறைய, lot of. நிறைய அப்படின்னா என்னது, many. lot ofனா many, நிறைய என்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், many சொல்லுவோம். then fourth one, fifth one இங்க ரைட் பண்ணிக்கலாம்டா. fourth one, fat thin. already I taught that lesson. fat, fatனா ரொம்ப குண்டா இருக்குது, ஃபேட்னா ரொம்ப குண்டா இருக்குது, தின்னா ரொம்ப ஒல்லியா இருக்குது. சரிங்களா? தின். ஓகே. ஃபிஃப்த் ஒன், அப் டவுன். அப் டவுன். அப் டவுன். அப்னா மேலே, டவுன்னா கீழே. நம்ம இது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல பார்த்தாச்சு. லிசன் மா, ஃபர்ஸ்ட் உங்களோட நோட்ல லெசன் 1 அப்படின்னு ரைட் பண்ணிட்டு ஒரு லைன் லீவ் பண்ணிக்கோங்க.
அவர் ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய லெசனோட நேம் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் இப்படி தான் போடணும் சரிங்களா. இது ரோமானிய எண்கள்னு சொல்லுவோம். ஓகே, ரோமன் நம்பர் 1 அப்படிங்கிறத மீனிங்ஸ் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸும் என்ன பண்ணணும், மார்ஜின் வெளியே தான் போடணும். பாருங்க 1 2 3 4 போட்டிருக்கோம் இல்லையா, அது மார்ஜின் வெளியே தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல தான் இருக்கணும். சே SAY சே, ஸ்பீக் SPEAK ஸ்பீக், சே ஸ்பீக். தென் கிரேடில் கேரி காட், கிரேடில்னா தொட்டில். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கிரேடில் தான் தொட்டில்னு சொல்லியிருந்தோம். அதே வந்து கேரி காட்னால என்னது, காட் மீன்ஸ் கட்டில் சொல்லியிருந்தோம். அதுவே கேரிங்கிறது நம்மள சுமந்துட்டு இருக்கக்கூடிய கட்டில்னு சொல்றோம் இல்லையா, அதே தான் சேம் மீனிங் தான். நம்ம தொட்டில தான் என்னன்னு சொல்லுவோம், கேரி காட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டூனா வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்லுவோம். டூ பிக் மிக பெரிய, அந்த டூங்கிறது வெரிங்கிற மீனிங் சரிங்களா. டூனாலும் வெரினாலும் ஐ வாண்ட் டூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லுவோம். அடுத்தது ஷேக்னா நம்ம ஒரு விதமான அதிர்வு இல்லைன்னா எக்ஸாம்பிள் நிலநடுக்கம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஷேக் குவேக் QUAKE குவேக்னா நடுக்கம் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் அலோன்னா தனியாக, சிங்கிளா நம்ம தனிமையில உட்காந்துருக்கும் போது நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் இல்லையா, அதே தான். அலோன்னா சோலோங்கிறதும் சேம் மீனிங் தான். என்னது, சோலோனாலும் அலோன்னாலும் சேம் மீனிங் தான். அது என்ன அப்படின்னா தனிமை அப்படிங்கிற மாதிரி. சிங்கிளா நம்ம ஒரு பிளேஸ்ல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம், தனியா உட்காந்துருப்போம் இல்லையா, அதுதான். ஓகேமா, இதோட இந்த ஃபர்ஸ்ட் மீனிங்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன்ல ஆப்போசிட்ஸ் அப்படின்னாவே எதிர்ச்சொல், நம்ம சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் சொல்றது. லாங்னா ரொம்ப தூரம் சரிங்களா. ஷார்ட்னா ரொம்ப பக்கம் சின்னது. அதாவது பிக் அப்படின்னா மிகப்பெரிய, ஸ்மால்னா மிக சிறிய, தென் ஃபியூனா கொஞ்சமா சரிங்களா, கொஞ்சமா இருக்கிறது, மெனினா நிறைய திங்ஸ் இருக்கிறது, தென் ஃபேட்னா ரொம்ப ஃபேட்டா இருக்கிறதுனா என்னது, ரொம்ப குண்டா இருக்கிறது. அடுத்தது தின் அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக, ஃபேட் FAT ஃபேட், தின் THIN தின் சரிங்களா. ஃபிஃப்த் ஒன் அப் டவுன், அப் UP அப். அந்த இந்த இன்ட் மார்க் ரொம்ப முக்கியமா. இதுல எப்படி போட்டிருக்கோம் மீனிங்ஸ்னா இந்த மாதிரி ஹைஃபன் போட்டிருக்கோம், ஆனா இதுல கிராஸ் மார்க் இப்படிதான் போடணும். ஏன்னா ஆப்போசிட்ஸ் அப்படிங்கறதுனால நம்ம இந்த மார்க் ரொம்ப முக்கியம். அப் டவுன் ஃபினிஷ்மா, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ரிமைனிங் இன்னும் இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுலயே தேர்ட் ரோமன் மிஸ்ஸிங் லெட்டர். நெக்ஸ்ட் ரோமன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு லைன் லீவ் பண்ணிக்கணும். மீனிங்ஸும் ஆப்போசிட்ஸும் ஒரு பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணிக்கோங்க, தேர்ட் ரோமன் மிஸ்ஸிங் லெட்டர் ரைட் பண்றதுக்கு. Okay, first one missing letter. First one grown. grown அதுல மிஸ்ஸிங் லெட்டர் இருக்கு. அந்த மிஸ்ஸிங் லெட்டர் அப்படின்னாவே என்ன சொல்லியிருந்தோம், ஒரு வேர்ட்ல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்காது. அந்த லெட்டர்ஸ் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் பேர் தான் என்னது, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். செகண்ட் ஒன் ஷர்ட். இதுல ஐ லெட்டர் மிஸ் ஆயிருக்கும், நம்ம தான் ரைட் பண்ணணும். தேர்ட் ஒன்ல LO dash G இப்படி இருக்குமா. நம்ம இங்க என்ன பண்ணணும், இந்த வேர்ட்ஸை ஃபுல்
பண்ணணும் அப்படின்னா லாங் மீனிங் தரணும் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வேர்ட் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ரைட் பண்ணணும். என்ன வேர்டோ அதை நம்ம ரைட் பண்ணணும். தென் run. Then fifth one, bank. Bank. சரிங்களா? இப்போ இந்த லெட்டர்ஸ் நான் அன்லைன் பண்ணியிருக்க லெட்டர்ஸ்லாம் நீங்கள் அன்லைன் பண்ணிக்கோங்க. இதில் அந்த லெட்டர்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரைட் பண்ணணும். grown. grownனா growth சொல்லுவோம் இல்லையா, வளர்ச்சி. then shirt, நம்ம வியர் பண்ணிக்கிற ஷர்ட்டு. லாங்னா ரொம்ப தூரமாக. ட்ரம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும், ட்ரம்ஸு. தென் பேங்க் அப்படின்னா 2 மீனிங்ஸ் இருக்குமா. ஒன்று வந்து நம்ம அமௌண்ட் போட்டு எடுக்கக்கூடிய பண வங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, வங்கி. பேங்க்னா வங்கி ஒன்று. இன்னொன்று அனதர் நேம் ரிவர். ரிவருக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்னா ஆறு. சரிங்களா, அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இன்னொன்று மணி நம்ம சேவ் பண்ணி வைக்கிற வங்கி, அதாவது பேங்க். அந்த பேங்க் ஒன்று இருக்கு. ஓகே, டூ ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரைட் பண்ணலாமா நம்ம. இது காப்பி பண்ணிக்கோங்க உங்களோட பேன் நோட்டில். நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்களை அனுப்புகிறேன். நான் ரைட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா டைப் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் நான் எப்படி ரைட் பண்ணணுங்கிற மெத்தட் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ரோமன்னா அதனுடைய கண்டினியூஷன். சரிங்களா, அப்படியே ஒன் பை ஒன்னா ஒரு லைன் ரீட் பண்ணி ரைட் பண்ணுங்க. சரிங்களா, ஃபோர்த் ரோமன் சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல்ஸ். pot, plural form எழுதும்போது பின்னாடி s ஆட் பண்ணிடணும்னு சொல்லிருந்தோம் இல்லையா, pots. Second one cap, caps. Third one
bag, bags. Open, pen, pens. Fifth one, cat, cats. சிங்குலர்ல எழுதும்போது நம்ம எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ப்ளூரல் ஃபார்மில் எழுதும்போது நம்ம கண்டிப்பாக எஸ் ஆட் பண்ணியிருக்கணும். ஒரு வேர்டோட பேக் சைடில் எஸ் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த 5மே நம்ம நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஸாக அப்படியே பேஜ் 1 லைன் லீவ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? ஆப்போசிட் ஜெண்டர், நம்ம ஜெண்டர் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபோர்த் ரோமன் ரைட் பண்ணதுக்கு கீழே கண்டினியூஸாக 1 லைன் லீவ் பண்ணிவிட்டு என்ன ரைட் பண்ணுறோம்? ஃபிஃப்த் ரோமன். சரிங்களா? ஒரு வேர்ட்ஸ் இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சொல்லும்போது எப்படி சொல்லியிருந்தோம்? ஃபாதர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் ஆப்போசிட் ஜெண்டர். இந்த ஆர்டரில் ரைட் பண்ண வேண்டாம், நம்ம டீச் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர்டர்லேயே ரைட் பண்ணிக்கலாம். Father, opposite gender yaru? Mother. Second one, brother, sister. Third one, uncle, aunt. Niece, nephew. நீஸ் அப்படின்னா மாமன் மகள். சரிங்களா? மாமாவுடைய ரிலேட்டிவ்ஸில் வர மகள், அதாவது கேர்ள் லைனில் வர மாமன் மகள்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க? அத்தை மகன், மாமா மகள் அப்படின்னு சொல்லுவது எல்லாமே நம்ம நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சாரி, நம்ம ஆல்வேஸ் ரைட் பண்ணிடலாம். 1 செகண்ட். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டரில் எல்லாமே மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வராங்க, இந்த சைடில் ஃபீமேல் வராங்க. நம்ம அந்த ஆர்டர்லேயே ரைட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபோர்த் ஒன்ல நெஃப்யூ. நெஃப்யூ அப்படிங்கிறது மாமன் மகள், சாரி மகன், அதாவது பாயை குறிக்கிறது. இது எல்லாமே என்னது? மேல். மேல்னா ஆண்கள், இந்த சைட்ல ஃபீமேல் அப்படின்னா பெண்கள். இந்த மாமன் மகன் அப்படின்னா நெஃப்யூ, NEPHEW. சரிங்களா? EW, NEPHEW, மாமன் மகன். சரிங்களா? மாமன் மகன் சொல்லுவோம் இல்லையா? அவங்க எல்லாத்தையும் என்னன்னு சொல்லணும்?
he is my nephew. என்னுடைய உறவினர், அதாவது என்னுடைய மாமா பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது nephew. niece, N-E-I. ஓகேமா, நீஃப் அப்படி சாரி நெஃப்யூ அப்படின்னா மாமன் மகன். நீஸ் N-I-E-C-E, நீஸ் N-I-E-C-E, நீஸ்னா மாமன் மகள். சரிங்களா, ஃபீமேல்ல வர கேரக்டர்ஸ். தென் grandpa, grandma. father, அப்பா, mother, அம்மா, brother, அண்ணன், sister, தங்கை அல்லது தங்கச்சி. then uncle, மாமா. நான் அங்கிள்னா யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, சித்தி சாரி பெரியப்பா, மாமா இவங்க எல்லாமே என்னன்னு சொல்லலாம், பெரியப்பா சித்தப்பா இவங்க எல்லாமே அங்கிள் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஆண்ட், அண்ணா, அத்தை, சித்தி, பெரியம்மா இவங்க எல்லாமே ஆண்ட்னு சொல்லலாம், ஆன்டின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க. நெஃப்யூங்கிறது நம்ம உறவினர்களுடைய தாய்வழி உறவினரான மாமா பையன், தாய் மாமன் பையன், தாய் மாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய அம்மா கூட பிறந்தவங்களுடைய மகன்கள், அவங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நீஃப் அப்படின்னு சொல்லுவோம். நீஸ் அப்படின்னா அவங்க கூட பிறந்த, அம்மா கூட பிறந்த அவங்களுடைய தம்பியோ, அம்மாவோட தம்பியோ அல்லது அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மகளா இருப்பாங்க இல்லையா, தாய்மாமன் மகள், அதாவது நம்மளுக்கு தாய்மாமன் மகள் என்னன்னு சொல்லுவோம், நீஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய மாமன் மகள் அப்படிங்கிறவங்க தான் நம்மளுடைய நீஸ். ஓகே, கிராண்ட்பா தாத்தா, கிராண்ட்மா அப்படின்னா நம்மளுடைய பாட்டி. சொல்லலாம், நீங்க பாருங்க, ரைட் பண்ணிக்கோங்க, உங்களோட நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இன்னும் நம்மளுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு, ஆன்சர் த ஃபாலோயிங் இருக்கு, டி வேர்ட்ஸ் அதாவது டிக்டேஷன் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த மூணுமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாமே எப்படி நான் ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் இதுக்கு அனதர் பிக்சர் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? ஓகே, தேங்க்யூ.